தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைத்த திமுக. பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைத்த திமுக. திமுகவின் கதறல் ஆரம்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இருந்துச்சா, பத்திரிகை சுதந்திரம் இருந்துச்சா? கிடையவே கிடையாது. சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டாப்புல, எண்ணற்ற நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டாங்க. சீமான் மேலே அவதூறு பரப்புனாங்க. மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தில் ஒரு பாட்டி வந்து சாணியை தூக்கி எரிஞ்சு உடனே அந்த வீடியோவை வச்சு அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சது திமுக அரசாங்கம். அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு தனிப்படை அமைச்சு அந்த பாட்டியை தேடினாங்க. ஒரு பாட்டி, ஒரு கிறுக்கி பிடிச்ச ஒரு பாட்டி ரோட்டில் வருது. அந்த பாட்டியை பார்த்தாலே தெரியும் அது ஒரு பைத்தியம்ட்டு. கீழே கிடக்கிற சாணியை எடுத்து மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தில் எரியுது. உடனே அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைத்தது தான் இந்த திமுக. இந்த திமுக அன்றைக்கி கதறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விளாத்திகுளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது ஜோசப் விஜயை வந்து நீ சட்டசபையை இழுத்து மூடுனா எலும்பை உடைப்பேன் அப்படின்னாரு. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி அதிகாலையில் காவல்துறையினர் அவரை கைது செஞ்சுருக்காங்க. விசாரணைக்கு அழைத்து போகிறாங்க. அதில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் அத்துமீறாங்க. நாங்கள் எம்எல்ஏவை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும். இத்தனை நாள் எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்தாலும் போய் பார்த்துருக்க வேண்டியதானே? நீங்கள் காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, நோட்டீஸ் எங்கே? நீங்கள் அப்படி தான் கேட்டிங்களா? உங்கள் ஆட்சியில் மட்டும் நோட்டீஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணீங்க, விடிகாலம் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, நள்ளிரவில் போய் அரெஸ்ட் பண்ணீங்க, குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருந்தவரை போய் தூக்கி அரெஸ்ட் பண்ணீங்க. இப்போ வந்து நோட்டீஸ் இல்லாமல் எப்படி அரெஸ்ட் பண்ண? சாலை மறியல் பண்ணுறோம். திமுகவினர் தூத்துக்குடியில் சாலை மறியல் பண்ணுறாங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? ஆட்சியில் இருக்கும்போது அரசாங்க சட்டத்தை தவறாக பயன்படுத்தி உள்ள தூக்கி வைக்க தெரியும், அவதூறு பரப்ப தெரியும். எதிர்கட்சியாக வந்த பிறகு பொட்டி பாம்பாக அடங்குவீங்க, இல்லாட்டினா ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ண தெரியும். இதுதான் தெரியும் திமுகவுக்கு. இன்றைக்கி திமுக தூத்துக்குடியில் தர்ணா பண்ணுது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பாட்டி சாணியை எடுத்து மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தில் வீசிச்சுன்னு சொன்னதுக்காக வேண்டி அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைத்தது தான் இந்த திமுக. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை விமர்சித்தது மிகப்பெரிய தப்பு. எலும்பை உடப்பே, நீ என்ன பெரிய ரவுடியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? நீ ஆமாம் நான் ரவுடின்னு சொல்லிவிட்டு வர தேர்தலில் மீண்டும் போட்டிக்கிட்டு பாரு, மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். விளாத்திகுளம் தொகுதியில் திமுக மீண்டும் ஜெயிக்குதான்னு பார்ப்போம். ஒரு முதலமைச்சருடைய எலும்பை உடப்பேன் அப்படின்னா அப்போ என்ன திமிரு இருந்தாலுக்கு? எதிர்கட்சியாக இருக்கும் போதே இந்த சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ திமிராக பேசினார்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எவ்வளோ திமிராக பேசியிருப்பாப்புல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கதறுது திமுக. நல்லா கதறுங்க. உங்களுடைய கதறலை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம்.